போறீங்க? ஏன்னா நீங்க உங்க இதுல இருந்தே தெரியுது விரைவில் அரசியல்னு. அப்படியா? சரி, நீங்க சொன்னது அந்த வாக்கு அப்படியே கோல்டா மாறிடட்டும். பாப்போம். என்ன முயற்சி? அப்படி கேக்குறீங்களா? சரி, சீக்கிரமா வந்துட்டா போச்சு. வந்துடுறேன். ஏன்னா அரசியல் இப்போ நான் இவங்கள பார்க்க வந்தது அரசியல் ரீதியா வரல. அந்த குழந்தைங்க ரவி எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்க்கணும்னு தோணுச்சு. அந்த ரவி என்னோட சுரேஷ் என்னோட கடைசி தம்பி அவனா இருந்தா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் வந்தேன். பட் நாம ஏதாவது செய்யறதுக்கு வந்து அரசியல் இது இருந்தால்தான் அது ஒர்க் அவுட் ஆகும்னா அப்படியே இருந்துட்டு போறேன். அவ்வளவுதானே. எதுவா இருந்தானே பண்ணிட்டா போச்சு. ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி உள்ள ஒரு அரசியல்வாதியா நான் இருக்க மாட்டேன். அது மட்டும் உண்மை. சரி, அப்படி நீங்க சொன்னது அப்படி நடக்கணும் அப்படின்னு இருந்தா நடக்கட்டுமே. எனக்கு அதுல எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. வருவீங்களா அப்படின்னு கேட்டா வந்தா என்ன, வரலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்றதுதான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சம் பிஹேவ் பண்ணலாம். ஏன்னா மனிதர்களும் நம்ம மக்களும் வெறும் டிக்கெட்டு கிடையாது, கவுண்டர்ல போய் எடுக்கிற டிக்கெட்டும் காசும் கிடையாது. அவங்களும் மனிதர்கள் தான், உங்களை மாதிரியே. உங்களுக்கு அடிப்பட்டா எப்படி வலிக்குமோ அதே வலி அவங்களுக்கு இருக்கு. அவங்க வலி நீங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கங்க. நம்ம மக்களை வந்து வெறும் டிக்கெட் கவுண்டர் நம்பர்ஸா பார்க்காதீங்க. அது ஒண்ணுதான் சொல்லுவேன். கொஞ்சம் வருத்தம் இருக்கு எல்லார் மேலையும். பட் நம்ம சொல்லதான் முடியும். நான் ஃபீல் பண்ணலாம் ஏன் அப்படி செய்யலன்னு. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஏறி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல.